gift கொடுக்கணும் அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு ஒரு gift கொடுக்கணும் இல்லாட்டி தம்பிக்கு ஒரு gift கொடுத்தே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா லவருக்கும் கொடுக்கலாம் தப்பில்லை அது சொல்லல யாருக்கு வேணாலும் gift கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கலாம் இனிப்போ லேடிஸ்க்கும் கொடுக்கலாம் நீங்க தப்பில்லை ஜென்ஸும் போடலாம் இந்த மாதிரி சிம்பிளா லேடிஸும் போடுவாங்க இந்த மாதிரி பாருங்க எப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் 13400 செலவு பண்ணா மட்டும் போதும் நார்மலா வந்து இந்த வீடியோ பார்த்து நீங்க இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா இல்லாட்டி இந்த வாய்ஸோட கேட்க வச்சா கூட ஒரு கடையில போனா என்ன சொல்வேனா இல்ல பண்ண முடியாது அப்படினு சொல்லுவேன் ஆக்சுவலா பண்ண முடியாதா அப்படினா கண்டிப்பா பண்ண முடியும் ஏன் பண்ண முடியாது அப்படினா percentage 1-2% எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் வாங்க வேண்டிய வருது இந்த முல்லை முட்டு நெக்லஸ் பிளஸ் ஆரம் ஓகே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வெச்சுக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்க வேற எங்கயாவது கிடைக்குதான்னு பாருங்க ஏனா லாங்ல இருக்குறவங்க எல்லாம் இதுக்காக எங்க வரணும்னு இல்ல வேற எங்கயாவது ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இந்த மாதிரி எனக்கு வேணும் ஒரு ஆர்டர் பண்ணி கூட தர சொல்லுங்க அதுவும் HYD ஹால்மார்க்ல வேணும்னு சொல்லுங்க கம்பல்சரியா பாருங்க இதோட வெயிட்டே வந்து 15 கிராம் 410 மில்லி தான் வருது ஒரு ஆரம் எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு ஆரம் வந்து ஜஸ்ட் 15420 தான் வருது அதுவும் சின்ன சின்ன டிஃபரன்ஸ்ல நிறைய பீசஸ் பண்ணிருக்கு குட்டி குட்டி வித்தியாசம் வரும் இப்போ இந்த பீஸ் பாக்கும்போது உங்களுக்கு தோணும் இதுதானே இதுக்கு முன்னாடி காமிச்சதுன்னு அதனால இந்த பீஸும் வெச்சு காமிக்கிறேன் அடுத்ததா காமிக்க போறது இதுதான் பாருங்க இந்த ஒரு நெக்லஸ் பாருங்க இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்ச மாதிரியே இருக்கு ஆனா அது இல்ல நான் உங்களுக்கு வெச்சு காமிச்சேன் இது ரெண்டு பீஸ் சின்ன ஒரு டிஃபரன்ஸ் வரும் இந்த காய்க்கு மேலே (24" லெங்த் இது மினிமம் தான் இதோட கம்மியில பண்றது கஷ்டம் அப்புறம் வந்து இந்த பீஸ் பாருங்க இது வந்து 28" வருது இல்ல நான் ஒன்னு எடுத்து காமிச்சிட்டு டைம் வேஸ்ட் ஆக வேண்டாம் இதெல்லாம் 2 கிராம் தான் ஹாய் மேட்டுப்பாளையம் நவரத்ன ஜுவல்லர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு மிக்சடு கலெக்ஷன் தான் பார்க்க போறேன் அன்பாக்சிங் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் டாலர் இருக்கு மேக்ஸிமம் இதுல தாலி கூட இருக்கு தாலி சின்ன டாலர் இருக்குல்ல தாலி போடுற மாதிரி இந்த ஹிந்துஸ் போடுற மாதிரி அது டாலர் வந்து 1/2 கிராம்ல இருந்து அப்புறம் நம்ம ஒரு நெக்லஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தோம் இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 4 வீடியோக்கு முன்னாடி நினைக்கிறேன் நல்ல சூப்பரா இருந்துச்சு அந்த நெக்லஸ் அதிலே வந்து அது பேக் செயின் போடணும் நம்ம இல்லாட்டி ராக் போடணும் இது வந்து அப்படியே நீங்க போட்டுக்கலாம் கழுத்து வழி அப்படியே போடுற மாதிரி ஓகே அப்புறம் வந்து இந்த நெக்லஸ் 2 கிராம்ல இருக்கு ஓகே சின்ன இந்த நெக்லஸ் எல்லாம் செயின் ஃபேன்சி செயின் அப்புறம் முல்லை முட்டு இதுதான் மெயினா இந்த வீடியோட ஹைலைட் 16 கிராம் முல்லை முட்டு மாலை வித் நெக்லஸோட சேர்ந்து உங்களுக்கு 24 கிராம் வர மாதிரி ஓகே முல்லை முட்டு மாலையெல்லாம் வந்து இந்த வீட்டில எல்லாம் வாய்ப்பே இல்லை கிடைக்கிறதுக்கு ஜஸ்ட் 16 கிராம்ல ஆரம் ஒரு பவன்ல நெக்லஸ் 24 கிராம்ல உங்களுக்கு முல்லை முட்டு செட்டு நம்ம முல்லை முட்டோட நிறைய வீடியோ பண்ணியிருக்கு ஆனா லைட் வெயிட்ல இவ்வளோ கலெக்ஷன் வச்சுட்டு இது ஃபர்ஸ்ட் வீடியோ தான் நம்மளோடது ஓகே அப்புறம் பேல் மாலை முத்து மாலை நிறைய பேர் வந்து கேட்பல்ல ஒரு பவனுக்கு பண்ண முடியுமா 3/4 பவனுக்கு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இந்த முத்து மாலை நீங்க பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு 6 கிராம் 8 கிராம்ல 28 இன்ச்சஸ் வரைக்கும் பண்ணியிருக்கு நம்ம 8 கிராம்ல 8 கிராம்னா கொஞ்சம் எக்ஸஸ் வரும் ஒரு 8.25 கிராம் அந்த மாதிரி வரும் ஏன்னா லெங்த் கொஞ்சம் ஜாஸ்தி வருது 28 இன்ச் இருக்கு நார்மலா 24 இன்ச் இருந்தாலே கழுத்து வலி போகும் ஓகே அப்புறம் வந்து வேற என்னன்னா பிரேஸ்லெட் ஜென்ஸ் பிரேஸ்லெட் வந்து ஜஸ்ட் 2 கிராமோட பிரேஸ்லெட் இது பெரியவங்க போட்டு நான் போட்டே காமிக்கிறேன் உங்களுக்கு 2 கிராமோட பிரேஸ்லெட் ஓகே டீட்டெயிலா நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு என்னங்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஷாப் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல மேட்டுப்பாளையத்துல தான் இருக்கு
காலையில் 9:30 to 8:30 நம்மளோட டைமு. ஆல் டேஸு கடை ஓப்பனாக இருக்கும். ஆன்லைன் வந்து இப்போ பெண்டிங்கில் தான் இருக்குது. உங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஏதாவது வாங்கி ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து லேண்ட்லைனுக்கு கூப்பிட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே. அப்புறம் மேலே கொடுத்துருக்கிற நம்பருன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ கீழே தான் நம்பர் கொடுக்குறேன். நம்மளோட கமெண்டில் கீழே வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன் 2 நம்பரு, லேண்ட்லைன் நம்பர் ஒன்று, ஒரு மொபைல் நம்பர் ஒன்று. அதுக்கு 2க்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுவும் வந்து கொஞ்சம் கூட பர்ச்சேஸுங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூட ஈஸி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச ப்ராடக்ட் ரொம்ப டீட்டெயில் நீங்கள் வீடியோவே பார்த்து தெரிஞ்சுக்கலாமே. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும், இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு கேட்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஒவ்வொரு ப்ராடக்டோடையும் இல்லை அந்த இதாக டிசைன் அனுப்பிச்சுடுங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி வரும்போது தான் கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் சொல்கிறேன். அதில் ரேட்டில் கூட உங்களுக்கு போர்டு ரேட்டு மட்டும் சேஞ்ச் ஆனால் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். மற்றபடிக்கு நான் சொல்கிற ரேட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே ஜிஎஸ்டி மட்டும் ஆட் ஆகும். ஜிஎஸ்டி நான் ஆட் பண்ணி சொல்ல மாட்டேன், ஜிஎஸ்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, 3% ஜிஎஸ்டி. ஓகே. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. திருப்பூர் சைட்லேருந்தெல்லாம் வரவங்களுக்கு லெஃப்ட் சைடில் நம்ம ஷாப்பு, மேட்டுப்பாளையம் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு 20 மீட்டர் முன்னாடியே லெஃப்ட் சைடில் நம்ம ஷாப் இருக்கும். அப்புறம் இந்த கோயம்புத்தூர் அந்த சைட்லேருந்து இப்போ நீங்கள் பஸ்ஸில் வந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் வந்தாலும் சரி, ஒரு 3 minutes 2 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது நம்ம ஷாப்புக்கு. ஓகே. வேறு ஏதாவது மறந்துடுச்சான்னு தெரியல சொல்கிறதுக்கு. ஓகே. நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு டிசைனும் எவ்வளோ வருது என்னங்கிறது பார்க்கலாம். ஓகே. அது இல்லாமல் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் இப்போ பார்க்க போகிற டிசைன்ஸ் எல்லாமே HOID ஹால்மார்க் தான். ஓகே. 916 ஹால்மார்க் HOID. ஃபஸ்ட்டிலே நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கூட இருக்கும், மறக்காமல் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு. ஏன்னா இதனால சொல்கிறேன் அப்படின்னா, பிஸ்னஸ் தான், ஓப்பனாக சொன்னால் பிஸ்னஸ் தான். ஆனால் பிஸ்னஸோடையும் நான் எப்போவும் சொல்கிறேன்ல, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் தேடுற எங்கே கிடைக்கும்னு அவங்கள கனெக்ட் ஆகாமல் இருக்கு. அவங்களுக்கு நம்மளோட சேனல் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். அது நேரடியாக வந்து எடுத்தால் கொஞ்சம் கூட பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது என்னென்னா, கனெக்ட் பண்ண முடியும். இவ்வளோ கம்மி வெயிட்டில் இந்த ஒரு ப்ராடக்ட் கிடைக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. முல்லை முட்டு மாலைன்னு சொன்னாலே மினிமம் 24 கிராம் 32 கிராம்லேருந்து தான் ஆரமே ஸ்டார்ட் ஆகும். வித் நெக்லஸோடு எடுத்தால் மினிமம் 40 கிராம் 48 கிராம் வரும். ஓகே. மினிமம் சொல்கிறேன் நான். மினிமம் ஒரு 5 பவுனோ 4 பவுனோ மினிமம் இல்லாமல் ஒரு செட் எடுக்க முடியாது. ஆனால் ஒரு ஆசைக்கு எனக்கு ஒரு முல்லை முட்டு மாலை போடணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு செட்டு கூட எடுக்கலாம். அதனால வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களால் ஷேர் பண்ண கூட முடியல அப்படின்னா ஒரு லைக்காவது அடிச்சுட்டு போங்க. ஏன்னா ஒரு லைக் மட்டும் நீங்கள் அடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடியோ நிறைய பேருக்கு போய் சேருங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கு, எனக்கு தெரியல. இந்த பீஸ் பாருங்கள், நீங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த செட்டு, இந்த ஆரம் வந்து எவ்வளோ வெயிட் வரும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல ஒரு செட்டு, அழகான ஒரு செட்டு. இது நெக்லஸ் வேறு ஆரம் வேறு இல்லை, ஆரம் நெக்லஸும் ஒன்று தான். நான் தனியாக ரேட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதோட வெயிட்டே வந்து 15 கிராம் 410 மில்லி தான் வருது. ஒரு ஆரம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ பெரிய ஒரு ஆரம் வந்து ஜஸ்ட்டு 15,420 தான் வருது. இதுக்கு 15% வேஸ்டேஜ் போடுவேன். ஏன் டீட்டெயிலாக எடுத்துட்டு வேஸ்டேஜை பற்றி சொல்கிறேன்னா, எப்போது நம்ம சொல்கிறது தான் வேஸ்டேஜ், ஆனால் கூட 15%ன்னு கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறது என்னென்னா, இது வந்து ஆன் மேக்கிங் நம்மளோட. ஓகே. இதுக்கு 15% வேஸ்டேஜ் போடுவேன். ஏன் டீட்டெயிலாக எடுத்துட்டு வேஸ்டேஜை பற்றி சொல்கிறேன்னா, எப்போது நம்ம சொல்கிறது தான் வேஸ்டேஜ், ஆனால் கூட 15%ன்னு கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறது என்னென்னா, இது வந்து ஆன் மேக்கிங் நம்மளோட. ஓகே. அப்போ நார்மலாக வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால், இல்லாட்டி இந்த வாய்ஸோடு கேட்க வச்சா கூட ஒரு கடையில் போனால் என்ன சொல்லுவேன்னா, இல்லை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக பண்ண முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன் பண்ண முடியாது அப்படின்னா, 1-2% எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் வாங்க வேண்டி வரும். அப்போ அது உங்ககிட்டேருந்து எக்ஸ்ட்ரா வாங்கணும். நான் என்னென்னா, நான் ஒப்பனை சொல்லி வாங்குறேன், 15% கொடுத்தா இது நீங்கள் வாங்கிக்கலாம், ஜிஎஸ்டி இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வரும். அப்போது நம்ம என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஆசாரிக்கு வந்து நம்ம ஒரு 2% 3% எக்ஸ்ட்ரா கொடுத்து செஞ்சு வாங்குறேன். ஏன்னா 15 கிராமுக்கு ஒரு 2% எக்ஸ்ட்ரா வந்தாலும் இப்போ என்ன வருங்கிற கணக்கு தான். நமக்கு ப்ராடக்ட்டு நியூ வெரைட்டிஸு ரொம்ப லெஸ் வெயிட்டு கஸ்டமருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியே ஆகணும். அதனால நம்ம வந்து புதுசாக ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். இப்போ 15,420 வருது. இந்த பீஸ் 1,03,400 வருது. இந்த ஒரு பீஸ் பாருங்கள், அதுக்கு மேலே ஒரு நெக்லஸ்ஸு, இதோட வெயிட்டும் பாருங்கள். முல்லை முட்டு நெக்லஸ்னாலே 2 பவுன். ஆனால் இது பாருங்கள் வெயிட்டு 7 கிராம் 160 மில்லி. ஓகே. இனி யாராவது சொல்லுவான் இடையில, கண்டிப்பாக இது டேமேஜ் ஆகும் அப்படின்னு. இந்த நெக்லி போட்டுட்டு என்ன பண்ண போகிறீங்க? கழுத்தில் தானே கிடக்கும், மேலே தானே கிடக்கும், ஒன்றும் ஆகாது. அதுவும் பார்த்துக்கோங்க, இது வந்து
ரொம்ப இதாக இருக்கும் பாருங்கள். இப்படியே நீங்கள் சுருட்டி கூட எடுத்து வச்சுக்கலாம். அது ஒரு குட்டி பாக்ஸுக்குள்ளே கூட போட்டு எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. செயின் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக டெல்லி செயினில் தான் பண்ணியிருக்கு, நல்லதாக இருக்குது. ஓகே, யாருமே கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். டெய்லி வேறு இது பண்ண போகிறது இல்லைல்ல. ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்கள் 2-3 வருஷம் 4 வருஷமா 5 வருஷமா எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், இழுக்கலாம் மட்டும் பாருங்கள், அவ்வளோதான். மற்றபடிக்கு சூப்பராக இருக்கும். ரெண்டும் சேர்ந்து நெக்லஸோட வெயிட் சொல்கிறேன், 48,000 ரூபா வருது. 48,000 வரும் நெக்லஸுக்கு. இப்போ இதோட வெயிட்டுக்கு தான், சேம் வெயிட்டுக்கு தான் சொல்லிட்டு இருக்கு. இந்த 770 பீஸ் நீங்கள் இன்னைக்கு எடுத்தால் 48,000 வரும். இன்னைக்கு அப்படின்னு சொல்றது ஏன்னா இன்னைக்கு ரேட்டு 5,830 ரூபாய் இருக்கு. இந்த ரேட்டுக்கு நீங்கள் இந்த நெக்லஸ் வாங்கினா 48,000 வரும். அதனால என்னோட வீடியோ வந்து 2 மாதம் முன்னாடி நவரத்னா ஜுவல்லரியோட ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் அன்னைக்கு சொன்ன ரேட்டெல்லாம் நான் இன்னைக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா அதில் எனக்கு அது எப்படின்னு தெரியல, ரேட்டு மாறி இருக்கும். அன்னைக்கு 2 மாதம் முன்னாடி இந்த ரேட் அல்ல. கோல்டு ரேட்டு டெய்லி 2 டைம் மேக்ஸிமம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்போ வந்து ரேட்டு டிஃப்ரென்ஸ் வரும். அது வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு மாதம் 2 மாதம் முடிச்சு நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு வீடியோவில் நீங்கள் 6,500 சொன்னேன், நான் கூப்பிட்ட போது 6,800 அப்படின்னா கண்டிப்பாக ரேட் சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ இந்த செட்டோட டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு 1,51,400க்கு நீங்கள் இந்த பீஸ் வாங்கிக்கலாம், இந்த செட்டு வாங்கிக்கலாம். இது லெங்க் இருக்குது. ஓகே, பேக் செயின் வேணும் அப்படின்னா நீங்கள் பேக் செயின் சேர்த்து வாங்கிக்கலாம். ஒரு 1.5 கிராம் பேக் செயின் வரும். சிங்கிள் பீஸுக்கு 1.5 கிராம் பேக் செயின் ஒரு 9,600 போல் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பேக் செயின் கிடைக்கும் 1.5 கிராமுக்கு. லெங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இது வேணால் போட்டு நான் காமிக்க சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு. ஓகே, இப்போ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு செட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லா செட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது ஒவ்வொன்றும் நீங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் செட்டு. 1 2 3 4 5 6 செட்டு இருக்குது. 7 செட்டு இருக்குது. 7 செட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 பவுன்லேருந்து 2.5 பவுன் வரைக்கும் வர மாதிரி 6. ஓகே, அப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. அப்புறமே நீங்கள் வர டைமில் இல்லைன்னா கூட கூப்பிட்டு கேட்டுட்டு வாங்க. பண்ணி தரணும்னு சொன்னால் கூட நம்ம ஒரு 1 வீக்குள்ளே 1 வீக்கோ 5 டேஸ்க்குள்ளே கூட அரேஞ்ச் பண்ணி தர முடியும். 19,600 வருது. இது 2.5 பவுனுக்கு ஒரு 400 மில்லி கம்மியாக இருக்குது. 1,31,600 வரும். இது 1,31,600க்கு இந்த ஆரம் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்லஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, வெயிட்டு 8 கிராம் 320 மில்லி. பாருங்கள், 8 கிராம் 320 மில்லிக்கு இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் வந்து நம்ம வீடியோவில் அடிக்கடி சொல்கிற ஒரு வேடு தான். வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவேன், சும்மா சொல்கிறது இல்லை, அது கண்டிப்பாக சான்ஸே இல்லை. 8 கிராம் 330 மில்லிக்கு இவ்வளோ அழகாக இவ்வளோ வித்து இருக்குது பாருங்கள். இது கேரளா மாடல் அந்த லைட் வெயிட் கலெக்ஷன் எல்லாம் கிடையாது. ட்ரெடிஷ்னல் தமிழ்நாடு ட்ரெடிஷ்னல் ஐட்டம். ஓகே, இங்கே மேக்கிங் தான், கோயம்புத்தூர் மேக்கிங். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வெயிட் வந்து 8,310 55,700 வருது. நெக்லஸ் 55,700 ப்ளஸ் இந்த ஆரத்துக்கு நம்ம சொன்னது 1,31,600. ஆரத்துக்கு மொத்தமாக ஒரு 1,87,300க்கு நீங்கள் இந்த செட்டு வாங்கிக்கலாம். இதுக்கு 15% வேஸ்டேஜ் வரும். ஜிஎஸ்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். 1,87,300க்கு அழகான செட்டு. இது லெங்க் இருக்குது. ஓகே, நல்ல லெங்க் இருக்குது. அப்புறம் இந்த ஒரு செட்டு பாருங்கள், இது அதோட க்யூட்டாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் மேலே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பீஸ் வந்து இதுவும் அதே வெயிட்டு தான் வரும். இப்போ லாஸ்ட்டு சொன்ன வெயிட்டு தான் வரும். நெக்லஸ் வந்து ஒரு 2.5 பவுன் கிட்ட, ஆர்ம் 2.5 பவுன் கிட்ட வரலாம். ஒரு 8 கிராம் நெக்லஸ், 9 கிராமுக்குள்ளே வரும். சூப்பரான செட்டு. 7 செட்டு இருக்குது. நீங்கள் ஒரு செட்டு உங்களுக்கு பிடிச்ச ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ட்ரை பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது இடத்துல நான் சொன்ன வேஸ்டேஜோட கம்மியில் வேறு ஏதாவது இடத்துல கிடைக்குமான்னு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து நம்மக்கிட்ட வந்தால் போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட வெயிட் பாருங்கள், டயர் அடிக்கணும். 8 கிராமும் இல்லை, நான் ஒரு 9 கிராம் வரும்னு நினச்சேன். 7,250. ஓகே, நெக்லஸோட ப்ரைஸ் வந்து 48,600 வரும். ஓகே, இதெல்லாம் வந்து கூட நான் வந்து உங்களுக்கு 16 எல்லாம் 15 எல்லாம் போட்டால் பத்தாது. இதுக்கு ஒரு 16-17% போடணும். அந்த மாதிரி கலெக்ஷன் இதெல்லாம். 14,740 1.25 பவனுக்கு மேலே 750 மில்லி 99,000. இந்த முல்லை முட்டு மாலை 99,000 ஓன்லி. பாருங்க, வேற லெவல் கலெக்ஷன், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் இதனால தான் சொன்னேன்,
கண்டிப்பாக வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. இதோட மொத்தம் ப்ரைஸ் உங்களுக்கு 48,600 நெக்லஸுக்கு, 99 வந்து ஆரத்துக்கு, 1,47,600 காமிக்கிறது. அத்தனை பீஸ் இருக்குது, அவ்வளோ வெரைட்டி இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன் 2.5 பவுனோட பீஸ் நீங்கள் பார்த்தது இல்லை, எனக்கு அது 2 பவுனுக்கு வேணும்னா கூட நான் அரேஞ்ச் பண்ணி தருவேன். இல்லை நீ ஒவ்வொருத்தரோட பட்ஜெட்டுக்கு எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு 3 பவுனில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 1 வீக் மட்டும் டைம் கொடுங்க, அரேஞ்ச் பண்ணி தர முடியும். இந்த பீஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இது நம்ம ரெகுலராக காமிக்கிற முல்லை முட்டு, ஆனால் வெயிட் மட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கல எவ்வளோன்னு. நம்ம உங்களுக்கு இந்த பீஸ் காமிச்சிருக்கிறது முல்லை முட்டு மட்டும் 28-30 கிராமுக்கு காமிச்சிருக்கு, 30 கிராமுக்கெல்லாம் இந்த ஆரம் காமிச்சிருக்கு உங்களுக்கு. இந்த நெக்லஸ் வந்து 1.5 பவுனுக்கு காமிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வீடியோலெல்லாம் நான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வெயிட் தான் நம்மக்கிட்ட ரெகுலராக வர்றது, இந்த வெயிட் தான். இந்த பீஸ் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ரொம்ப டிமாண்டு. நான் இப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே, நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு எனக்கு தெரியல, சிலப்போ போட்ட அன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம், இல்லாட்டி 2 நாள் கழித்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த பீசஸ் எல்லாமே மேக்ஸிமம் 2 or 3 டேஸுக்குள்ளே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்புறம் என்ன நம்ம மறுபடியும் ஒரு 1 வீக் கேப் அப்புறம் தான் இந்த பீஸ் வரும். இப்போ அதனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு டக்குன்னு லேண்ட்லைன் நம்பருக்கு கூப்பிட்டுக்கோங்க. இல்லை டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெதுவாக கூட போதும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்ச போதும். இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்க்கலாம். 8 கிராம் 310 மில்லி. இது நிஜமாக நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். ரியல் தான், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரியல் தான். மறுபடியும் வைக்கிற வெயிட் பார்த்துக்கோங்க. 8 அந்த ஏசி போட்டிருக்கு, அதனால தான் கொஞ்சம் வித்தியாசம் வருது உங்களுக்கு. அந்த ஏசியோட காற்று வரும்போது சின்ன வேரியேஷன் காமிக்குது. 8 கிராம் 260 மில்லி தான் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல பேட்டர்ன். முல்லை முட்டு இது வந்து நம்ம காமிச்சிருக்கிறது உங்களுக்கு 1.5 பவுண்டில் காமிச்சிருக்கு இந்த பேட்டர்ன். அதே டிசைன் உங்களுக்கு 8 கிராம் 280 மில்லி. இதோட ப்ரைஸ் வந்து 55,650 வருது. 55,650 இன்னைக்கு ரேட்டு பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். இன்னைக்கு ரேட் 5,830. 15% 18 கிராம் 2.25 பவுனுக்கு உங்களுக்கு ஒரு அழகான ஆரம். ஆரத்தோட ப்ரைஸ் வந்து 1,22,000 வரும். லெங்க் இருக்குது. நான் வந்து ஏன்னா அது எனக்கும் கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் இது மேலே அப்படியே ஏற்றி வைக்கிறேன் நான். ஆனால் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு தான் நம்ம சொல்கிறது, ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பார்க்காத டிசைன்ஸு கலெக்ஷன்ஸ் லெஸ் வெயிட்டில் பார்க்கணும் அப்படின்னா நான் சொல்கிறேன், நீங்கள் 10 பவுனுக்கு உங்களுக்கு ஒரு ஆரம் வேணும்னா நீங்கள் நம்ம கடைக்கு வர வேண்டாம், ஏன்னா நம்ம கடையில் இல்லை. 10 பவுனுக்கு நீங்கள் ஒரு பீஸ் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் 10 பவுனுக்கு உங்களுக்கு ஒரு 15 பீஸாக எனக்கு வாங்கணும் அப்படின்னா நம்ம கடைக்கு கண்டிப்பாக வாங்க, அது வேறு எங்கேயும் கிடைக்காது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல. 10 பவுனுக்கு ஒரே ஒரு பீஸாக ஒரு ஆரம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட இல்லை, நான் அதை எடுத்து சொல்கிறேன். அதே 10 பவுனுக்கு எனக்கு ஒரு 15 பீஸாக வேணும், எனக்கு ஒரு ஆரம் வேணும், ஒரு நெக்லஸ் வேணும், ஒரு கொலுசு வேணும், மாட்டல் ஸ்டெட்டு எல்லாமே சேர்ந்து எனக்கு ஒரு 10 பவுனுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. அது இங்கே மட்டும்தான் கிடைக்கும். மற்ற 10 பவுனுக்கு எல்லா கடையிலும் கிடைக்கும் ஒரு வேளை. அதுதான் நம்ம கடையோட டிஃப்ரென்ஸ். அதுதான் நம்ம எப்பவும் சொல்கிறது, மிடில் கிளாஸ் அதுக்கு கீழே இருக்கிறவங்களை தான் நம்ம ரொம்ப எய்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் இப்போ வந்து நெக்லஸ், இந்த நெக்லஸ் 8 சம்திங் வந்துருச்சுல, 8,300 என்னமோ வந்துருச்சு. 55,650 சொன்னேன் நான் உங்களுக்கு. 55,650. ஆரத்துக்கு வந்து 1,22 1,22,000 ரெண்டும் சேர்த்து 1,77,650. 1,77,650 தான் வருது இந்த முல்லை முட்டு நெக்லஸ் ப்ளஸ் ஆரம். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எங்கேயாவது கிடைக்குதான்னு பாருங்கள். ஏன்னா லாங்கில் இருக்கிறவங்கெல்லாம் இதுக்காக எங்கே வரணும்னு இல்லை, வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எனக்கு வேணும், ஒரு ஆர்டர் பண்ணி கூட தர சொல்லுங்கள். அதுவும் HYD ஹால்மார்க்கில் வேணும்னு சொல்லுங்கள் கம்பல்சரியாக. பார்த்துக்கோங்க, HYD. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். HYD ஹால்மார்க் தான், எல்லாமே HYD தான். ஏன்னா எல்லாத்தும் நம்ம காமிச்சிட்டு நான் கொஞ்சம் ஓவராக பேசியே டைம் வேஸ்ட் ஆகுது. அது இல்லாமல் இனி நான் எல்லாத்துக்கும் HYDயும் காமிக்கிறது இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். ஆனால் கூட பார்த்துக்கோங்க. சைட்டுக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இதை பற்றி தெரிஞ்சவங்க சைட் இருக்குது, பியூரோ இந்தியன் ஸ்டாண்டர்டு, ஓகே, BISோட சைட் இருக்கும். அந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற அந்த 6 டிஜிட்டல் நம்பர் அடிச்சிடுச்சு அப்படின்னா இதோட குவாலிட்டி உங்களுக்கு தெரியும். 916 22 கேரட்டு
ஹால்மார்க் தான் இது. இது எல்லாத்துலேயும் இருக்குது ஹெச்ஓடி. ஓகே, அப்புறம் இந்த பீஸ் பார்க்கலாமா? கொஞ்சம் லைட் வெயிட் தான், கம்மியான வெயிட்டு. நெக்லஸ் ஃபஸ்ட் வைக்கலாம்ல. பாருங்கள் நெக்லஸ்ஸு, இதுவும் நெக்லஸும் இப்படி வைக்கலாம். நான் என்னென்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகுது இப்படி வைக்கும்போது. இல்லாட்டி நான் உங்களுக்கு காமிக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் ஆகுது. நம்ம வந்து கட் பண்ணி எல்லாம் அவ்வளோ பண்ணலை, வீடியோ அப்படியே எடுத்துகிட்டு போகிறது தான். ஏன்னா நம்ம ப்ரொஃபஷனலாக ஒன்றும் பண்ணணும்னு இல்லைல்ல, அதனால தான். இது பாருங்கள், இந்த ஒரு செட்டு பாருங்கள், சூப்பரான ஒரு செட்டு, நீட்டான ஒரு செட்டு. கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், இவ்வளோ லைட் வெயிட்டில் முள்ள மட்டும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் வேறு எங்கேயும் பார்க்கலன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்களுக்கும் அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்ல. 10 கமெண்ட் பார்க்குறவங்க இருக்கும், கமெண்ட் பார்த்துட்டே கடைக்கு போகணுமோன்னு யோசிக்கிறவங்க இருக்கும். 15 கிராம், ஓன்லி 15 கிராம். 15 கிராமுக்கு 1 லேக்குக்கு மேலே 800 ருபீஸ் வரும் உங்களுக்கு. இந்த ஆரம் மட்டும் வாங்கினா. நெக்லஸ் வந்து 2 சேர்த்தி போடலாமா? தனி சொல்கிறேன், நான் சேர்த்தி பாருங்கள். வெயிட்டு 21 கிராம் 430 மில்லி தான் வருது. நெக்லஸும் இந்த ஆரமும் சேர்ந்து உங்களுக்கு 21 கிராம் 430 மில்லி வருது. இதோட ப்ரைஸ் சொல்லிட்டா மொத்தமாக எவ்வளோ வரும்னு? ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு 1,43,700 வரும். 1,43,700க்கு நீங்கள் இது ரெண்டும் செட்டாக வாங்கிக்கலாம். லெங்த் இருக்குது, இவ்வளோதான் இருக்குது, வெயிட்டு கம்மியாக இருக்குது, அதனால லெங்க்த்தும் இல்லை ஷார்ட்டாக இருக்குதுன்னு நினைக்காது, நல்ல லெங்த் இருக்குது. ஓகே, நீ நெக்லஸோட ப்ரைஸ் சொல்லலை. நெக்லஸ் வந்து 42,900. ஓகே, ஆரத்துக்கு தான் சொல்லியிருக்கு தனியே. 1,00,000க்கு மேலே 800 ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். நான் நீ ஒரு ஸ்கேல் வச்சு காமிக்கிட்டா? நான் சொல்கிறேன், நீங்கள் நம்ப மாட்டேல்ல. நம்புறவங்களும் இருக்கும், நம்பாதவங்களும் இருக்கும். ஜஸ்ட்டு ஸ்கேல் வச்சு காமிக்கிறேன். லெங்க்த்து பார்த்துக்கோங்க. இல்லை நம்ம பேக் செயின் எல்லாமே ஒரே லெங்க்த்து தான், அதனால தான் ஒரு பீஸ் மட்டும் வச்சு காமிக்கிறேன். ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. 10 இன்ச்சு வரும் கரெக்டாக உங்களுக்கு. 10 இன்ச்சு கிட்ட இருக்குது. இங்கே இந்த சைடும் பார்த்துக்கோ. ஓகே, பின்னாடி நீ பேக் செயின் வரும், ஒரு 5.5 இன்ச்சு பேக் செயின் வரும் உங்களுக்கு. பேக் செயின் 1.5 கிராம்லேருந்து எடுத்துக்கலாம். பேக் செயின் வேண்டாம்னா நீங்கள் ரோப் போட்டுக்கலாம். நான் வச்சு காமிக்கிறேன். ஜஸ்ட்டு பாருங்கள், இப்படி இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து பேக் செயின் போடுவல்ல, பேக் செயின் வேணும்னு கம்பல்சரி ஒன்றும் இல்லட்டா, ரோப் போட்டால் கூட போதும். நான் என்னோட சைட்லேருந்து சொன்னேன், இப்படி இருக்கும்னு சொல்கிறேன். நான் போட்டு காமிக்கிறேன். லேடிஸே போட்டு பார்க்க சொன்னால் உங்களுக்கு ஒரு ஐடியா கரெக்டாக கிடைக்கும். அப்போது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க பிடிச்சது. நமக்கு நீ வேண்டாம்னா கூட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் சென்ட் பண்ணி விடுங்க. அவங்க ஷாக் ஆகும், இவ்வளோ கம்மி வெயிட்லாம் அப்படின்னு. அப்புறம் இனி ஒரு பீஸ் கூட இருக்குது, ஒன்றும் இல்லை 2 பீஸ் இருக்குது. வேற லெவல் கலெக்ஷன். அதுவும் சின்ன டிஃப்ரென்ஸில் நிறைய பீசஸ் பண்ணியிருக்கு. குட்டி வித்தியாசம் வரும். இப்போ இந்த பீஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தோணும் இதுதானே இதுக்கு முன்னாடி காமிச்சதுன்னு. அதனால இந்த பீஸும் வச்சு காமிக்கிறேன். அடுத்ததாக காமிக்க போகிறது இது தான். பாருங்க, அந்த நெக்லஸ் பார்த்தா தெரியும், சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒரே மாதிரி இல்லை. ஓகே, அப்போ இந்த நெக்லஸ் எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ நான் காமிக்கிறது உங்களுக்கு 6ஆவது செட்டு. 1 2 3 4 5 6ஆவது செட்டு தான் காமிக்கிறேன். 5 செட்டு காமிச்சிருக்கு. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காதவங்க ரிவர்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 8,550 வருது இதோட வெயிட்டு. 8 கிராம் 550 மில்லி. 57,200 வருது. 57,200 வருது நெக்லஸ்க்கு மட்டும். ஆரத்துக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். ரொம்ப கம்மி இவ்வளோ கம்மி வெயிட்லாம் கிடைக்காது. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கன்செப்ட்டுங்கிறதுனால இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி ஆகணும் நமக்கு. ஏன்னா நான் ரெகுலராக வீடியோஸே போட்டுகிட்டே இருந்துச்சுன்னா யார் பார்க்குறது? ஏன்னா அதை பார்த்தது தானே காமிச்சது தான் இவங்க காமிக்கிறேங்கிற மாதிரி சொல்லுவேன் நீங்கள். அதனால தான் இந்த மாதிரி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்குது. 19,260 வருது. 1 லேக்குக்கு மேலே 10,000 வரும். ஓகே, செட்டாக எவ்வளோ வருதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி டிசைன் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு ஒன்று எடுத்துக்கோங்க. லெங்த் இருக்குது. ஓகே, வித் பேக் செயினோட சேர்ந்து உங்களுக்கு 26 இன்ச் லெங்த் வரும். இதோட செட்டு வந்து
57,200 நெக்லஸுக்கு சொல்லியிருக்கு. 1,10,000 வந்து ஆரத்துக்கு. அப்போ 1,67,200 1,67,200க்கு நெக்லஸும் இந்த முள்ளமுட்டு ஆரம் சேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஒரு நெக்லஸ் பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்ச மாதிரியே இருக்குது, ஆனால் அது இல்லை, நான் உங்களுக்கு வச்சு காமிச்சேன். இது ரெண்டு பீஸு. சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். இந்த காய்க்கு மேலே இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, அதுக்கு கொஞ்சம் சின்ன வித்தியாசம். ஓகே, முள்ள மட்டும் ஹெவி வெயிட்ல வேணாலும் நம்மக்கிட்ட இருக்கும். 4 பவுன் எல்லாம் நம்மக்கிட்ட எப்போதும் இருக்கிறது தான். கம்மி வெயிட்டு தான் மேக்ஸிமம் வந்து வாய்ப்பே இல்லை. நீங்கள் வரும்போது இருக்கணும் அப்படின்னு கம்பல்சரி இல்லை. அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காண்டாக்ட் பண்ணுங்கள். 9 கிராம் வருது, வேறு லெவல் கலெக்ஷன். ஜஸ்ட் 9 கிராம் தான் வருதுன்னு சொல்லணும். ஓகே, அழகாக இருக்குங்க. ஒரு முள்ளை மட்டும் நெக்கில் வந்தாலே அது நீட்டான ஒரு சூப்பராக இருக்கும். அது உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன், அப்போ தெரியும். இந்த பீஸ் பாருங்கள், வெயிட்டு 19,450. ஒரு 1,30,600 வரும். 1,30,600 வரும் இந்த ஆரத்துக்கு. நெக்லஸுக்கு வந்து 60,750 60,750 நெக்லஸுக்கு வரும். இந்த ஆரத்துக்கு வந்து 1,30,600. நம்ம ஒரு 1,47,000க்கு கூட செட்டு சொல்லியிருக்கு. நெக்லஸ் மட்டும் ஆரம் மட்டும் இல்லை, செட்டே வந்து 1,47,000க்கு கூட இந்த வீடியோவில் இப்போ சொல்லியிருக்குது. அது பார்க்காதவங்க இப்போ ஸ்கிப் பண்ணி பார்த்துச்சு அப்படின்னா ரிவ்யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அழகான செட் இல்லை, அது சூப்பராக இருக்குல்ல. அப்போ மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு லைக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் நீங்கள் வாழ்க்கையிலே பார்த்துருக்க மாட்டா, எந்த வீடியோவிலும் பார்த்துருக்க மாட்டா. நைஸாக ஒரு நெக்லஸ் வந்திருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக சிங்கப்பூர் பேட்டர்னில் வர ஐட்டம், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். டெய்லி வேறு. லென்த் இருக்குது, 18 இன்ச் லென்த் வரும். சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக இதோட ப்ரைஸே நான் எழுதி வச்சுருக்கேன் உங்களுக்கு. ரெண்டே இதோட வெயிட் பார்க்கலாம்ல. எல்லாமே HUID ஹால்மார்க் தான். 2,770 வருது. இதுக்கெல்லாம் 18% வேஸ்டேஜ் போடுவேன். இது லோக்கல் மேக்கிங் இல்லை, இம்போர்ட்டட் கலெக்ஷன் தான். 18% வரும். 2,750 18,750 வரும் வெயிட் ப்ரைஸு. ஓகே, இதில் ஒரு பீஸ் கூட இருக்குது. இந்த பாக்ஸில் இருந்தது. இந்த பாக்ஸ் வந்தபோது அது கூட இருந்த ஒரு பீஸு. அதில் ஒரு ஹார்ட்டு, இதில் ஒரு S மாதிரி கொடுத்துருக்கு பாருங்கள். நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. செயின் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான செயின் தான், அதனால தான் டெய்லி வேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதோட பேர் எனக்கு தெரியல, ஆனால் நல்ல ஸ்ட்ராங்கான செயின், டெய்லி வேர் பண்ணலாம். குக்கி இடம் கூட நல்ல ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கு. ஒன் சைடு ஜாயிண்ட்டு, ஒன் சைடு வந்து ஓப்பனில் கொடுத்துருக்கு. எல்லாமே HUID ஹால்மார்க் தான். ஓகே, ஹால்மார்க் பார்க்கணுமா? இந்த ஹார்ட்டோட நெக்லஸுக்கு ப்ரைஸ் ஒன்று 18,750. அது கீழே இருக்கிறது இந்த S மாதிரி வந்திருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு இதில் வேறு பீஸ் வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 2 பீஸ் தான் இருக்குது என்கிட்ட. 19,000 ரூபா வரும் அந்த S வருது. அப்புறம் இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதே டிசைன் வந்து இதுக்கு முன்னாடி 2 வீடியோக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தேன். அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த கீழே இருக்கிற அந்த ஹேங்கிங் இருக்குல்ல, இந்த ஹேங்கிங் இது வந்து ஆக்சுவலாக அதில் கொஞ்சம் கூட சிம்பிளாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஆஃபாக தான் இருந்துச்சு. நெக்லஸ் வந்து பேக் செயின் போட்டு யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ரோப்பு போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது எப்படி வந்திருக்கு அப்படின்னா பாருங்கள், வித் அட்டாச்சாக வந்திருக்கு உங்களுக்கு. பேக் செயின் நீங்கள் போட வேண்டியது இல்லை இதில். ஓகே, ஆனால் எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிச்சது அந்த பீஸ் தான். இதை விடையும் அதுதான் எனக்கு கொஞ்சம் பெட்டராக தெரியுது. ஏன்னா இதை அவங்க ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வித் பேக் செயினோடையே இவ்வளோ லெங்க்த்தில் கொடுத்துருக்கு. பேக் செயின் தேவையில்லை, ஆனால் அதில் இப்போ நம்ம ஒரு 1.5 கிராம் பேக் செயின் போடணும். அதுவும் 8 கிராம் தான், இதுவும் 8 கிராம் தான். அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது எக்ஸ்ட்ரா லெங்க் கொடுத்துருக்கு. ஓகே, செயினை கொஞ்சம் இந்த திக்னஸ் கம்மி பண்ணிவிட்டு லெங்க்த்து கொடுத்துருக்கு செயினுக்கு. அது வந்து ஆக்சுவலாக இந்த அளவுக்கு நிற்கும். இப்போ நான் இந்த விரல் கொண்டு வந்திருக்கல, இந்த அளவுக்கு தான் அந்த நெக்லஸ் இருக்கும்.
அப்புறம் நம்ம பேக் செயின் போடணும். அந்த பீஸ் பார்க்கல அப்படின்னா நீங்கள் வீடியோஸுக்குள்ளே போய் 2-3 வீடியோக்கு முன்னாடி தம்ப்நெயில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. தம்ப்நெயிலுக்குள்ளே போய் பார்த்தாலே தெரியும். அது அந்த பிக்சர் வெளியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். சூப்பராக இருக்கும் அந்த பீஸ். இதில் ஒரு 3 பீஸ் என்னமோ வந்திருக்கு, 3 டிசைன் வந்திருக்கு. ரொம்ப லெஸ் வெயிட் தான் இது. ஜஸ்ட் வெயிட் பார்த்துக்கோங்க. 8460 வருது. ஓகே, ஒரு 56,650 வரும். 56,650 வரும். ஓகே, இதில் வந்து இனி ஒரு 2 பீஸ் இருக்குது பாருங்க. ஒரு லீஃப் அந்த மாதிரி அழகான ஒரு டிசைன். அந்த பீஸே வந்து 7 பீஸாக என்னமோ காமிச்சேன் நான் அன்னைக்கு உங்களுக்கு. 7 பீஸா 4 பீஸா ஞாபகம் இல்லை கரெக்டாக. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பீஸ் நிறைய வந்துடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. அது கொடுக்கவும் முடியல, 2 கஸ்டமர் கிட்ட கொடுக்க முடியல. வரும் இனி அது 20 டேஸ் ஆகுதாமா அந்த பீஸ் மட்டும். ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு கேட்டகரியில் ஒர்க்மேன்ஷிப் வரும். அந்த பீஸு 20 டேஸ் ஆகுமாமா கொடுத்து வரதுக்கு. ராஜ்கோட் டிசைன் ஆமாம். அது ஆக்சுவலாக இது வந்து லோக்கல் பேட்டர்ன். இது வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் 1 வீக்கில் என்னால் தர முடியும். அந்த பீஸு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது கண்டிப்பாக அது வந்துருச்சுன்னா நான் வீடியோ போடுறேன். சூப்பராக இருக்கும் பாருங்கள், அழகாக இருக்கும். இதுவும் அழகாக இருக்கும். நான் சொல்கிறது என்னென்னா அது இதை விட கொஞ்சம் கூட எனக்கு அது பெட்டராக தெரிஞ்சிச்சு. இதில் டெய்லி யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா இது எல்லாமே டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு வேணால் வேறு செயின் இருக்குது. இப்போ அது காமிக்கிறேன் உங்களுக்கு, அது போட்டுக்கோ நீங்கள். இது டெய்லி யூஸ் வேண்டாம், இதை எங்கேயாவது போகும்போது தானே போடுவேன் இந்த மாதிரி. 7.5 கிராம் தான் இருக்குது. இது கரெக்டாக 50,000 வரும். கரெக்டாக ஒரு 50,000 ரூபா கொடுத்தா இந்த பீஸ் வாங்கிக்கலாம், நல்லாயிருக்கும். ஓகே, மிஸ் பண்ண வேண்டாம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு தான். அதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. ஓகே, வெரைட்டிஸ் நிறைய இருக்கும் நம்மக்கிட்ட. வீடியோ பண்ணுறதுக்கு தான் டைம் இல்லை பாருங்க. சூப்பராக இருக்குல்ல, ஹார்ட் டைப்பில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இதுவும் அதே மாதிரி தான் லெங்க் இருக்குது. வெயிட் பார்த்துக்கோங்க, 8 கிராம், 8,190, 54,900 வருது. ஓகே, 54,800 வருது. நல்லா தான் இருக்கும். லெங்க் இருக்கிறதுனால பேக் செயின் போட வேண்டாம். வேற இனி என்ன பார்க்கலாம்? வேற டாலர் பார்க்கலாமா? கொஞ்சம் டாலர்லேயே வந்து லைட் வெயிட் டாலர், ரொம்ப கம்மி வெயிட்டு டாலர் பாருங்க. இது 1/2 கிராம்லேருந்து இருக்கு. ஓகே, எஸ் 530 மில்லி. கரெக்டாக ஒரு 1/2 கிராம்னா ஒரு 3,750 ரூபா வரும். இதுக்கெல்லாம் எப்படின்னா 150 மில்லி வேஸ்டேஜ் போடுவேன். 1/2 கிராம் நீங்கள் எடுத்தால் ப்ளஸ் 150 மில்லி வேஸ்டேஜை ஆட் பண்ணிவிட்டு போர்டு ரேட் அடிப்போம். அப்போ உங்களுக்கு ஒரு 3,750 வரும். ஓகே, அப்புறம் வந்து நிறைய டைப் இருக்குது இதில் டாலர் பாருங்கள். இது வெயிட் பார்க்கலாம். 1 கிராம் 70 மில்லி. ஓகே, 1 கிராம் 70 மில்லினா 1 கிராம் எடுத்தால் ஒரு 6,800 வரும் இன்னைக்கு ரேட்டுக்கு. இதுக்கும் அதே மாதிரி தான் 150 மில்லி வராது, ஒரு 200 மில்லி 180 மில்லி அந்த மாதிரி போடுவேன். டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது இதில் பாருங்கள். இந்த பீஸு ஃபுல்லாக பிளெயினாக இருக்கும். இது ஒன்று கட்டிங்கோடு வரும், ஒன்று பிளெயினாக வரும். இதுவும் அதே தான் வருது. 1 கிராம் 110 மில்லி வருது. 1 கிராம் கரெக்டாக இருந்தால் 6,800 வரும். இது எல்லாமே அந்த வெயிட்டு பாருங்கள். 1/2 கிராம் 3,750 வரும். இது பாருங்கள் 1/2 கிராம் அதே தான். இது எல்லாமே அப்போ ஒரு 3,750 ரேஞ்சு இந்த குட்டியாக இருக்கிறது. இது எல்லாமே உங்களுக்கு இந்த பீஸ் ரெண்டும் அதில் இன்னும் இருக்குது, நிறையா ஒட்டுக்காக காமிக்கிறேன். இது பாருங்கள், ஜஸ்ட் அதே தான் வரும். இது எப்படின்னா பேக் சைடும் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு 3,750 ரேஞ்சில் வரும். இது பாருங்க, வெயிட்டு 520 மில்லி. அதே தான் 3,750 ரேஞ்சு சொன்னல. இதில் இது மேலே வைக்க வேண்டாம், இதில் வச்சுக்கலாம் போது தோணுதுல்ல. இதுவும் 1/2 கிராம் தான் வருது, நல்லா தான் இருக்குது. ஓகே, 1/2 கிராம்னா 3,750. கரெக்டாக 1/2 கிராமுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு தான். இல்லை ஏதாவது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் 1 கிராம் எடுத்து தனியாக காமிக்கிறேன். இது பாருங்கள், 1/2 கிராம் 50 மில்லி எக்ஸ்ட்ரா இருக்குன்னா 50 மில்லிக்கு ரேட் வரும். கடைசியில் வந்துட்டு வீடியோவில் சொல்கிற ரேட் இல்லை, ஜாஸ்தி சொன்னேன்னு சொல்லக்கூடாது.
நான் அரை கிராமுக்கு தான் சொல்லியிருக்கேன். இந்த பீஸ் பாருங்க 510 மில்லி, இதுவும் அரை கிராம்னு வச்சுக்கோங்க. அதே ப்ரைஸ் தான் வரும். இதுவும் அரை கிராம். ஓ இது சூப்பராக இருக்குது. இது பாருங்க அழகாக இருக்குது இந்த டிசைன். ஏன்னா நம்ம இதில் ஒரு பீஸ் பார்த்து இதுக்கு முன்னாடி பாருங்க 1 கிராம். ஆனால் இது வந்து அதே மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு, அதை விட அழகாக தெரியுது பாருங்க. அரை கிராம், இது வெயிட் வராது, மைனஸ் போச்சு. இந்த அரை கிராம். அப்போ இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு 3800 ரேஞ்சில் வரும். இது வந்து ஹை வரும். இது பாருங்க 1 கிராம். 1 கிராம்னா 6800 வரும். 1 கிராமுக்கு 600 800 வருதானா கண்டிப்பாக வரும். 1 கிராம் குட்டி பீஸெல்லாம் எடுக்கும்போது கண்டிப்பாக மினிமம் வேஸ்டேஜ் போடுவேன். 1 கிராம் 40 மில்லி வருது. இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஒவ்வொரு டாலரும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும். மேலே பார்த்துக்கோங்க, இது ஒரு மாதிரி இருக்குது, இது ஒரு மாதிரி இருக்குது, இதுவும் ஒரு மாதிரி இருக்குது. இது அரை கிராம். எஸ், அரை கிராமோட பீஸு. வெயிட்டே வருது இல்லை ஒன்றும். இதுவும் அரை கிராம். ஓகே, அப்புறம் இனி இது பாருங்க, இது ஒரு 670 மில்லி வருது. 670 மில்லினா ஆக்சுவலாக நான் எழுதி வைக்கல, ஒரு 5200 அந்த மாதிரி வரும். ஓகே, 700 மில்லி சொல்கிறேன், ஒரு நிமிஷம். 670 மில்லிக்கு சொல்கிறேன், ஏன்னா அதே ரேஞ்சில் இனியும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 4900 போல் வரும் இது. ஓகே, அப்போ இதை வச்சு பார்க்கும்போது இது கொஞ்சம் கூட பெட்டராக தெரியுது. ஏன்னா இது வந்து 3750 வந்துச்சு நமக்கு. இது வந்து ஒரு 4900 தான் வருது. நீ இந்த ரேஞ்சில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் நமக்கு. இது பாருங்க 610, இதெல்லாம் அதுக்குள்ளேயே தான் வரும். 4900க்கும் உள்ளே தான் வரும். ஏன்னா 600 மில்லி தான் வருது. இது பாருங்க, இதுவும் 660 மில்லி. அப்புறம் இந்த 640 மில்லி. இது எல்லாமே இந்த 4900க்குள்ளே வர பீஸ் தான். இந்த பிளெயினாக ஒரு பீஸு 680 மில்லி. இப்போ இந்த பீஸில் வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பீஸு வெயிட் எவ்வளோ? வெயிட் வரல, ரொம்ப கம்மி வெயிட் வரும்போது ஏசியோட காற்று வரும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது. 660 மில்லி இந்த பீஸ் வருது. வெயிட்டு 660 மில்லி. இதில் வந்து உங்களோட நெய்ம் வேணால் எழுதிக்கலாம்னு சொல்ல வந்தேன். மேலே இந்த ஹார்ட்டுக்குள்ளே இப்போ யாருக்கோ நீங்கள் கிஃப்ட் கொடுக்குற அப்படின்னா, ஆனால் அட்வான்ஸாக சொல்லணும். நெய்மிங்கே எழுத முடியாது. நெய்ம் நம்ம கோயம்புத்தூர் கொண்டு போயிட்டு தான் எழுதிட்டு வரணும். அதனால் நீங்கள் எனக்கு இந்த மாதிரி இதில் நெய்ம் எழுதி வேணும் அப்படின்னா அட்வான்ஸாக சொல்லணும். 690 மில்லி. இப்போ இதில் பிளெயினாக ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. நான் என்னோட ஒரு ஐடியா தான் சொல்கிறது. கடைசியில் வந்துட்டு வீடியோவில் பார்த்தா அந்த பிளெயின் டாலர் நான் கேட்டேன், அது இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லாதே. ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது, அதில் தான் நெய்ம் எழுதி தரணும். டைம் கொடுத்துருச்சு அப்படின்னா எத்தனை பீஸ் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி தரேன். இது பாருங்கள் 940 மில்லி. இது எல்லாமே நமக்கு இந்த பீஸோட சேர்த்து வைக்கலாம். இது 540 மில்லி, 3750 ரேஞ்ச் சொன்னது. 960 மில்லி. இது 1 கிராமோட கணக்கில் வரும். இது 1 கிராமோட கணக்கு. எல்லாமே தனித்தனி உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன், ஒட்டுக்காக காமிக்கிறேன். தனித்தனியெல்லாம் ஒட்டுக்காக காமிச்சா ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு டிக் பண்ண போகிறோம் உங்களுக்கு எது வேணும். இது எல்லாமே உங்களுக்கு 1 கிராம் பட்ஜெட்டில் வரும். 6800 ரேஞ்சில் வரும். எஸ், இது எல்லாமே அந்த ரேஞ்ச் வரும். எல்லாமே இந்த 4900 700 ரேஞ்சு. இது வந்து 3750 ரேஞ்சு. ஓகே, எல்லாமே ஹார்ட்டு தான் மேக்ஸிமம். ஏன்னா இந்த ரேஞ்சில் இந்த டிசைன்ஸ் தான் மேக்ஸிமம் கிடைக்கும். அப்புறம் தாலி கொஞ்சம் வந்திருக்கு. 460 மில்லி வர மாதிரி ஓம் தாலி இருக்குது. ஓகே, இதுவும் வந்து அந்த டாலரோட ரேட் வரும். 3750 ரேஞ்சு. இந்த ரேஞ்சில் வர டாலர் தான் இது. அப்புறம் இது பாருங்கள், எஸ் 630 மில்லினா இந்த ரேஞ்சில் வரும். நம்ம இந்த டாலருக்கு ப்ரைஸ் சொன்னல அந்த ரேஞ்சில் வரும். இது வந்து 520 மில்லினா இதே ரேஞ்சு வரும். 3750 ரேஞ்சு. இது பாருங்கள் 730 மில்லி அப்படின்னா ஒரு 5300 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். இது கூட வைக்கலாம் இல்லை. அப்புறம் இதுவும் வந்து பாருங்கள் 570 வருது. அது வந்து இது கூட வைக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தி வருவானா 3750 எல்லாம் 70 மில்லி ஜாஸ்தி இருக்குது. இனி இந்த பீஸ் பாருங்கள் 930 மில்லி 1 கிராம்னு வைங்க. இப்போ இந்த இதில் வச்சுக்கலாம். இது எல்லாமே 1 கிராமோட ஃபேன்சி டாலர் வச்சுல நம்ம ஹார்ட் டாலரு அது கூட வைக்கிறேன்.
இதுவும் 930 மில்லி. சூப்பராக இருக்குங்க. இது அழகாக இருக்கும். இந்த பீஸ் பாருங்கள், ஒரு தாலியில் போடுறதுக்கு, செயினில் போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது 1.25 கிராம் வருது. 1.25 கிராம் வரும்போது 1.25க்கு நான் எழுதி வைக்கல. 250 மில்லி கம்மியாகும்போது உங்களுக்கு ஒரு 1250னா ஒரு 12,000க்குள்ளே தான் வரும். இது சூப்பராக இருக்கும். ஆனால் ஓகே, அதில் ஒரு 3 பீஸ் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு வெயிட் பார்க்கலாம். எஸ், எல்லாமே அந்த ரேஞ்சு தான் வருது. 12,000 அந்த மாதிரி ரேஞ்ச். பர்சன்டேஜ் இதுக்கு எல்லாமே 16% அந்த மாதிரி போடுவேன். இந்த டைப்புக்கு சொல்கிறேன் 2 கிராம் 1.25 கிராம் இதுக்கு எல்லாமே மினிமம் வேஸ்டேஜ் போடுவேன். ஏன்னா நம்ம என்ன சொல்கிறேன்னா அதுதான் நீங்கள் வந்து இங்கே சொல்கிறோம். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு உங்களை வர வைக்கணுங்கிற ஒரு ஆசையும் இல்லை. நீங்கள் கிளியர் ஆகிட்டு தெரிஞ்சு ஓகே இதுக்குன்னா ஓகே வில்லிங்கன்னா மட்டும் வாங்க. ஏன்னா நம்ம ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி இது அப்படி இப்படி இந்த மாதிரி அப்படின்னு ஒரு அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் வியாபாரம் பண்ணதே இல்லை. எனக்கு என்னன்னா ஒரு கிளாரிட்டியாக இருக்கணும், நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியணும். இந்த மாதிரி ஜென்ஸ் பிரேஸ்லெட் பார்த்துருக்கீங்களா யாராவது? பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், வேறு லெவல் கலெக்ஷன். இது ஒரு பிரேஸ்லெட்டு கிடையாது, நான் சும்மா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு. இதை பாருங்கள், ஒரு பீஸ் பாருங்கள், 2 கிராம் சச்சின் பிரேஸ்லெட்டு 2 கிராமில் பெரியவங்களுக்கு போடுறது. இவ்வளோ பீசஸ் வந்திருக்கு. இது டெய்லி வேர் பண்ணலாம், இழுக்காமல் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. கட் ஆகாதா அப்படின்னா கட்டெல்லாம் ஆகும், நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணலைன்னா கட் ஆகும். ஓகே, ஆனால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் யூஸ் பண்ணுறது தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது இப்போ இவ்வளோ ப்ராடக்ட்டு நானே எடுத்துகிட்டு வந்திருக்குன்னா எத்தனை பேர் அந்த ஷாப்பில் ஹோல்சேல் ஷாப்பில் போய் எடுத்துகிட்டு போயிருப்பேன். அப்போ இதெல்லாம் யாரும் எடுக்காமலும் போடாமலும் வாங்காமலும் இருக்குதுன்னா இந்த ப்ரொடக்ஷனே நடக்காதில்ல. இதோட ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்மளோட ஒன் ப்ராடக்ட் எல்லாம் இல்லை, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது தான். அப்போ இது நிறைய போயிட்டு இருக்கு, நிறைய பேர் எடுத்துட்டு வாங்கிட்டும் போட்டுட்டு தான் இருக்கு. போடுங்க, என்ன ஒரு வருஷம் 1.5 வருஷம் போட்டுட்டு கட்டானா என்ன ஆக போகுது? 2% இல்லை 15% வேஸ்டேஜ் போடுவா, 15-16 வேஸ்டேஜ் போடுவேன். அது மட்டும் தான் உங்களுக்கு போகும். 2 கிராம் 30 மில்லி இருக்கு. 2 கிராம் 30 மில்லிக்கு உங்களுக்கு ப்ரைஸ் பிரேஸ்லெட்டுக்கு 13,400 வரும். இந்த பீஸ் எடுத்தா 13,400 தான் வரும். பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க, சூப்பரா இருக்கும். உங்களுக்கு எல்லாமே வச்சு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், நீட்டா இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கு. ஓகே, இந்த அளவுக்கு லெங்த் இருக்கு. அதுவும் எல்லாமே ஹால்மார்க் தான். ஓகே, எல்லாத்திலும் ஹால்மார்க் சீல் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். 2 கிராம் வருது 13,400. இதிலே வந்து நிறைய பீஸ் இருக்கு. நான் சச்சினும் இருக்கு, சேவாவும் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு 2 கிராம் 1 2 3 4. இனி நான் ஒன்று சொல்கிறேன், நானே ஒரு பீஸ் காமிச்சா போதும்ல உங்களுக்கு. இத்தனை பீஸ் இருக்கு காமிக்கணும். அத்தனை பீஸ் இருந்துட்டும் நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஏன் கிடைக்காம போகுது? அவ்வளோதான். இதெல்லாம் டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடும். நான் இந்த பீஸே வந்து சச்சின் மட்டும் கரெக்டு தானே, 4 தானே இருக்குது. சச்சின் மட்டும் 5 பீஸ் இருக்குது. ஓகே, இந்த 5 பீஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் 1 வீக் கழிச்சா கூட இந்த பீஸ் இருக்கணும்னு இல்லை. ஓகே, அதனால வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு லேண்ட்லைன் நம்பரு நம்ம கொடுத்துருக்கல கீழே இந்த கமெண்டில் பின் பண்ணி வச்சுருப்பா. 042542255656ங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட பேசலாம். எல்லாம் ஒரே வெயிட் தான். இது பெரிய இதே மாடலில் பெரியவங்களுக்கு ஜென்ஸுக்கு போடுற செயின் நம்ம காமிச்சிருந்தேன் 4 கிராமில், அதுவும் இங்கே அவைலபிளாக இருக்குது. 2 கிராம் 70 மில்லிக்கு சூப்பரான ஒரு பிரேஸ்லெட்டு. எல்லாமே உங்களுக்கு 2 கிராம் தான் வருது. இது ஒரு செக்ஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், சேவாக் டிசைன். லெங்க்த்து கூட சொல்லுவேன், பேபிக்கு தான் சொல்லுவேன். பேபிக்கு இல்லைங்க, பெரியவங்களுக்கு தான். அழகாக நீங்கள் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும் கையில் போட்டால். 5 பீஸ் இருக்குது. ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு 2 கிராம் தான் வருது. வெயிட் பார்த்துக்கோங்க. சேவாக் டிசைன் 2 கிராம் 40 மில்லி வருது. கரெக்டாக 2 கிராம் எடுத்துருச்சுன்னா 13,400 வரும். இதுக்கு வேஸ்டேஜ் 16%, 15% அந்த மாதிரி போடுவேன். ஏன் இது இவ்வளோ கிளியராக பாருங்க, நம்ம சொல்கிறது கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கிளியராக சொல்கிறேன். இதுக்கு அப்படி ஒரு இப்படி ஏதோ ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி உங்களை மாட்டி விடுற மாதிரியெல்லாம் இல்லை. நீங்கள் ஓகே, இவங்க சொல்கிற ரேட் ஓகே, எல்லாமே ஓகே, நீ இதோட கம்மியில் வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நம்ம கடைக்கு வந்த போதும். கொக்கி கூட பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கு, நீட்டாக தான் கொடுத்துருக்கு கொக்கி. இந்தா இப்படி இருக்கும் கையில் போட்டால். கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், இல்லாட்டி தம்பிக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக லவருக்கும் கொடுக்கலாம், தப்பில்லை.
அது சொல்லலை. இதான் யாருக்கு வேணாலும் gift கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். இனிப்போ லேடிஸ்க்கும் கொடுக்கலாம், நீங்கள் தப்பில்லை. ஜென்ஸும் போடலாம், இந்த மாதிரி சிம்பிளாக லேடிஸும் போடுவாங்க. இந்த மாதிரி பாருங்கள் எப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் 13,400 செலவு பண்ணால் மட்டும் போதும், அழகாக இருக்கும். இப்படியே போய் லோக் ஆகிற அளவுக்கு ஏதாவது வந்தால் தான் இது கட் ஆகும், மற்றபடிக்கு ரெகுலர் யூஸுக்கு ஒன்றும் ஆகாது. ஓப்பன் பேஜ் தான். ஓகே, சூப்பராக இருக்கும். இவ்வளோ லெங்க்த்தும் கிடைக்குதுன்னு சொல்கிறேன். பெரியவங்களுக்கு கூட, கொஞ்சம் பெரிய கை இருக்கிறவங்களுக்கு கூட செட் ஆகும். இப்போ நம்ம ஒரு டாலர் காமிச்சிடல, ஜஸ்ட் 1/2 கிராம் வந்துருச்சுல்ல, அந்த டாலரு ஒரு 3,750 ரேஞ்ச் வரும்னு நான் சொன்னேன்ல, அந்த டாலரில் சும்மா ஒரு செயினில் போட்டு காமிச்சிருக்கு பாருங்கள். டெய்லி வேர் பண்ணலாம். செயின் வித் டாலர், ஃபேன்சி செயின். நம்மக்கிட்ட 2 கிராம் செயின் நிறைய இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஆனால் இது வந்து பாருங்கள், ஒரு ஃபேன்சி செயின் 2 கிராம் ப்ளஸ் 1/2 கிராம் டாலர் வித்து தாலியோடு சேர்த்து. தாலி டாலர் தான் தாலிக்கு போடுறது. டெய்லி வேர் பண்ணலாம். இதனால ஒரு தாலி செயின் எடுக்க முடியலன்னா நீங்கள் இந்த செயினும் ப்ளஸ் இந்த டாலர் எடுத்துக்கும், இந்த தாலி டாலர். ஓகே, உங்களுக்கு 2.5 கிராம் வருது. 2 கிராம் செயின் எடுத்துருச்சு அப்படின்னா இவ்வளோ வருது, 13,400. டாலருக்கு வந்து 3,750 வருது. அழகான ஒரு செட்டு. இப்படி எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். இனி டாலர் வேண்டாம் அப்படின்னா செயின் மட்டும் எடுக்கணும். செயின் வெயிட் பார்த்துக்கோங்க, 2 கிராம். 2 கிராம் 50 மில்லி தான் வருது செயின் மட்டும். ஓகே, ஒரு ஐடியா கிடைச்சிருப்பில்ல. 2 கிராம் 50 மில்லிக்கு எவ்வளோன்னு எனக்கு தெரியல. 2 கிராம் எடுத்தால் 13,400 வரும் கரெக்டாக 2 கிராமுக்கு. இதுவும் 2 கிராம் தான். ஓகே, இதுவும் 2 கிராம் பார்த்துக்கோங்க வெயிட்டு. அதே செயின் தான். இதில் இப்போ தாலி போட்டு காமிச்சிடல நான் 2 கிராம் செயினுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு தாலி வேண்டாம், இதுக்கு பதிலாக ஒரு 1/2 கிராம் டாலரை போட்டு பார்க்கலாமா? 1/2 கிராம் டாலரு செயின். மறுபடியும் வெயிட் எனக்கு டவுட் ஆயிடுச்சு. எஸ், 2 கிராம் தான். இப்போ இதில் நம்ம இந்த ஒரு டாலர் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த செயின் மட்டும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 2 கிராம் வருது, 13,400 வரும். கரெக்டாக 2 கிராமுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஒரு 40 மில்லியா 50 மில்லியா இல்லாட்டி 100 மில்லியா எக்ஸஸ் வந்தால் அது கூட நான் சேர்த்து சொல்ல முடியும். ஆனால் 100 மில்லி எக்ஸஸ் வந்தாலே உங்களுக்கு 600 650 ரூபா எக்ஸஸ் வரும். நான் வந்து 2 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 கிராமுக்கு 13,400 வரும்னு சொல்கிறேன். நான் வந்து 14,200 வரும் 2 கிராம் அப்படின்னு என்னோட வாயிலிருந்து வரும். நீங்கள் கேட்குவா மறுபடியும் கமெண்ட்டுக்குள்ளே வந்து 2 கிராமுக்கு 13,200 வருமா அப்படின்னு. அதனால தான் சொல்கிறேன், 2 கிராமுக்கு 13,400 தான் வரும். இந்த செயின் 2,40 என்னமோ வருது. இது செட்டாக நீங்கள் இப்படி டாலரோட சேர்த்து எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பாருங்கள், டாலருக்கு வந்து 3,750 ரூபா வரும், செயினுக்கு 13,400 வரும். ஓகே, ஒரு ஐடியா கிடைச்சிருப்பில்ல. ஒரு தாலி போடணும், சிம்பிளாக ஒரு தாலி போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த மாடல் கூட போடலாம். இந்த செயின் அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது. பாக்ஸ் செயின் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கட் ஆகிறது நானே சொல்லுவேன், எடுத்து கட் ஆகும். இப்போ சிம்பிளாக சொன்னால் இந்த செயின் பாருங்கள், இந்த செயினை எவ்வளோ வெயிட்டுன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் 4 கிராம் வருது. ஆனால் நான் சொல்லுவேன் 4 கிராமுக்கு நீங்கள் இந்த செயினோட உங்களுக்கு சேஃப்டி 2 கிராமோட இந்த செயின் தான். அதுதான் டிஃப்ரென்ஸு. ஒவ்வொரு பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசம் வரும். நம்மளே வந்து ஒவ்வொரு டைம் சில கஸ்டமர்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது நான் சொல்லியிருக்கு, கஸ்டமர்ஸுக்கிட்ட நீங்கள் சொல்லணும், அவங்க எடுக்கிறதே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது. அவங்ககிட்ட சஜஷன் கொடுக்கணும். இதை விட இது பெட்டருன்னா அது கண்டிப்பாக நீங்கள் சொல்லியே ஆகணும். சிலப்போ கஸ்டமர் வந்து ரொம்ப 2 பவுனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது 2 பவுனுக்கு அவங்களோட நீடு தெரியணும். கஸ்டமருக்கு ஒவ்வொரு கஸ்டமருக்கு சிலப்போது நல்ல பார்வையாக வேணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். கட் ஆகுறது அப்புறம் பார்க்கலாங்கிற மாதிரி இருக்கும். பார்வையாக வேணும். அப்போ அவங்ககிட்ட ஓகே, அவங்களுக்கு பார்வையாக இருக்கிறது காமிக்கலாம். ஆனால் ஒருத்தருக்கு வந்து காசு சொருப்பு கூட்டி வச்சு அது பண்ணி இது பண்ணி வச்சு ஒரு 50,000 ரூபா எடுத்துகிட்டு வந்து ஒரு பவுன் செயின் எடுக்கணும்னு சொல்லிட்டு வரும்போது அவங்களோட நீடு என்னன்னா, நான் வந்து ஒரு 50,000 ரூபா கொண்டு வந்த அந்த செயின் என்னோட கழுத்தில் ஒரு 2 வருஷமாவது இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வரவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு அந்த மாதிரி செயின் தான் கொடுக்கணும். நம்ம இதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு தான் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கிறது எனக்கு தெரியல கரெக்டாக. ஆனால் நம்மளோட சைடில் என்னோட சைடில் இருந்துன்னா இது எல்லாமே சொல்லுவாள். நமக்கு தெரியும், நான் நம்மளும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்தது தான். அதனால நமக்கு தெரியும் 50,000 ரூபா இன்னைக்கு ஒரு பவுன் எடுக்கிறதுக்கு 50,000 ரூபா வேணும் மினிமம். சொல்கிறேன் 50 ரூபா கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அப்போ 50 ரூபா கொடுத்து ஒரு செயின் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் கட் ஆகிடுச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இது 4 கிராம் தான் வருது. இதோட இது பெட்டர்ன்னு தான் நான் சொன்னேன். இது கட் ஆகும்னு சொல்லலை. இதுவும் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப நாள் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு செயினும்
அரை பவுன் எடுத்தால் எவ்வளோ வரும்? 4 கிராம் எடுத்தால் உங்களுக்கு 4 கிராம் ப்ரைஸ் போடல. இப்போ இந்த மாதிரி ஒரு செயினை வந்து நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு 26,800 வரும். 4 கிராமுக்கு 18 இன்ச்சு தான் லெங்க்த் வரும். சூப்பராக இருக்கும். ஓகே, அழகான ஒரு செயின் தான். 4 கிராம் 80 மில்லி. இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அரை கிராம் டாலர் வேணால் இந்த மாதிரி எடுக்கலாம். அப்போ ஒரு 4.5 கிராம் தான் வரும். ஓகே, 26,800க்கு மேலே உங்களுக்கு ஒரு 3,750 ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்தா இந்த மாதிரி டாலர் சேர்த்து எடுக்கலாம். நீங்கள் டெய்லி வேர் பண்ணலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் கூட வெயிட்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டாலர் பாருங்கள், 1 கிராம் கரெக்டாக இருக்கும். அப்போ 5 கிராம் வரும். அப்புறம் 6,800 இந்த டாலருக்கு மட்டும் வரும். ஓகே, செயினுக்கு வந்து 26,800. இது ரெண்டும் சேர்ந்து இப்படி வேணாலும் இது எடுக்கலாம். நல்லா தான் இருக்கும். இதே போதும் உங்களுக்கு. இப்போ உங்கள்கிட்ட பட்ஜெட் இல்லை, எனக்கு ஒரு தாலி செயின் போடணும் அப்படின்னா இது நல்ல ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு செயினும் ஒரு டாலரும் பாருங்க, ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு 5 கிராம் வருது. டாலருக்கு வந்து 6,800, செயினுக்கு 26,800. இப்போ இந்த மாதிரி எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். இந்த செயின் மட்டும் 2 கிராம்ல எடுத்து நிறைய இருக்கு. 2 கிராம்ல நான் ஒன்று எடுத்து காமிச்சிட்டு டைம் வேஸ்ட் ஆக வேண்டாம். இது எல்லாமே 2 கிராம் தான். இது மட்டும் 2.25 வருது. 3 கிராம் கிட்ட வருது இந்த செயின் பாருங்க. இந்த காமிச்சுக்கோ, 2,770 வருது. 3 கிராம் கிட்ட வருது. இந்த மாதிரி எடுக்கணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட வெயிட்டாக வேணும்னா பெஸ்ட்டு, நல்லது தான், தப்பு ஒன்றும் இல்லை. இது சிம்பிளாக எடுக்கணும் முடியாத பட்சத்தில் நீங்கள் இந்த 2 கிராம் செயினும் ஒரு அரை கிராம் டாலர் கூட எடுத்துக்கலாம். இதுவும் 2 கிராம் தான். நிறைய பீஸ் இருக்குது. இப்போ இன்னொரு 2 கிராமு அதான் 2, 3, 4 பீஸ் ஆச்சு. இதுவும் 2 கிராம்னு நினைக்கிறேன். எஸ், இதுவும் 2 கிராம். இதில் பார்த்துக்கோங்க நீங்கள், இது 3 பீஸ் இருக்குது. 1, 2, 3, 4, 5 பீஸ் இருக்குது 2 கிராமில் இப்போதைக்கு இருக்குது. அப்புறம் 3 கிராம் 2.25 வர்ற மாதிரி 2,760. ஓகே, 2,760 உங்களுக்கு பால் செயின் எழுதியிருக்குல்ல, 2.25 கிராம் 2,740. 18,400 வருது. இந்த செயின் வந்து 18,400. இது ரெண்டும் அதே வெயிட், சேம் வெயிட். ஓகே, இது ரெண்டும் 18,400 வரும். எல்லாமே டெய்லி வேர் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. ஓகே, சூப்பரான டிசைன் தான். பாக்ஸ் செயின் ஆனதுனால உங்களுக்கு கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இனி கொஞ்சம் ஹெவியாக பாருங்கள். ஹெவினா அவ்வளோ ஹெவியாக ஒன்றும் இல்லை, 4 கிராம் தான் வருது. 4 கிராம் செயின் நம்ம இப்போ ஒன்று காமிச்சே ஃபர்ஸ்ட்டில் அந்த மாதிரி. அதிலே நீங்கள் ஒரு 3/4 கிராம் 1 கிராம் வரைக்கும் டாலர் போடலாம் 4 கிராம் செயினில். அதுக்கும் மேலே வேண்டாம். இப்போ இந்த 2 கிராம் டாலர் இதில் தேவையில்லை. ஏன்னா இது போட்டுச்சு அப்படின்னா செயின் சில போது அந்த இடம் வந்து ஏதோ ஒன்று கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 கிராம் வரைக்கும் போட்டால் போதும். இது போடலாம். அரை கிராம், இது அரை கிராம்னு நினைக்கிறேன். வெயிட்டே வர மாட்டேங்குது ஒன்றும். 920 மில்லி. இது வரைக்கும் கூட போடலாம். இதில் அரை பவுன் செயினில் நான் சொல்லி கொடுக்கணும்ல, நம்ம ப்ராடக்ட்டு கொடுக்குறேன். நீங்கள் நம்ம இந்த மாதிரி இப்போ சொன்ன மாதிரி ரொம்ப நாளாக எடுத்து வச்சுட்டு சேர்த்து வருவா, அப்புறம் அதில் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அது ஒரு சங்கடமாகுங்கிறதுனால சொல்கிறேன். இது பெஸ்ட்டு. 1 கிராமும் ஓகே, ஆனால் இது பெஸ்ட்டு. இதுக்கு கரெக்டான சூட்டு தான். ஓகே, இதோட ப்ரைஸ் எல்லாம் தனித்தனி சொல்லியிருக்கேன். நான் ஒன்று சொல்லி ரொம்ப டைம் போகுது. இதுவும் 4 கிராம். 4 கிராமில் 3 பீஸ் இருக்குது இப்போதைக்கு. 2 கிராமில் 5 பீஸ் இருக்குது. 3 கிராம் 2.25 கிராம் வரதில் 2 பீஸ் இருக்குது. எல்லாத்தோட ப்ரைஸும் தான் சொல்லியிருக்கு. இது வந்து 24 இன்ச்சு. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து 18 இன்ச்சு. இது மட்டும் 24 இன்ச் லெங்த் வருது. பார்த்துக்கோங்க, ஃபுல் லெங்த் கிடைக்கும். இவ்வளோ லெங்த் இருக்குது. இதோட வெயிட் பாருங்கள், 5.5 கிராம் தான் வருது. நீ இதிலே வந்து வேணானாலும் உங்களுக்கு ஒரு அரை கிராம் டாலர் இந்த மாதிரி போட்டாலும் இவ்வளோ தான் வரும் வெயிட்டு. 6 கிராம் 230 மில்லி தான் வரும். ஓகே, இது செட்டாக எடுக்கணும் அப்படின்னா ஒரு 6 கிராம் 230 மில்லி எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 42,000 அந்த ரேஞ்சு தான் வரும். 42,000 ரூபா அந்த மாதிரி தான் வரும். இந்த டாலரும் இது 24 இன்ச் லெங்க்த்து. 4 கிராம்லேருந்தே உங்களுக்கு 24 இன்ச்சு கிடைக்கும். 4 கிராம்லேருந்தே 24 இன்ச் இருக்குது. நீ இந்த செயின் மட்டும் வாங்கணும் அப்படின்னா ஒரு 6 கிராம், இது 5.5 கிராம் தான் இருக்குது. நான் 6 கிராமுக்கு சொல்கிறேன். ஏன்னா 5.5 கிராம் செயின் எப்பவும் வருமானு தெரியல. இது என்னமோ வந்த போது அப்படி வந்திருக்கு. கரெக்டாக தான் 6 கிராமுக்கு தான் வரும் எப்போவுமே. 6 கிராமுக்கு எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 40,000 வரும். 40,200 அந்த மாதிரி வரும். ஓகே, ஒரு ஐடியா கிடைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. இந்த முத்து மாலை பாருங்க, நிறைய பேர் முத்து மாலை போடணும்னு நினைக்கிறவங்க இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். கழுத்து வலி போட முடியும். 24 இன்ச் லெங்த் இருக்குது.
28 இன்ச்சிலும் இருக்குது, அதுவும் காமிக்கிறேன். 24 இன்ச்சு. ஓகே, இது வந்து 28 இன்ச் வருது. டிஃப்ரென்ஸ் தெரியுதில்ல உங்களுக்கு? இது 28, இது வந்து 24. ஓகே, இதோட வெயிட் பார்க்கலாம். இனி ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன் 24 இன்ச்சோட வெயிட் வந்து உங்களுக்கு டேக் இருக்கு. இப்போதே 730 வருது. 9 கிராம் 730 மில்லி வருது. இதோட கோல்டு வெயிட் வந்து கரெக்டாக உங்களுக்கு 6 கிராம் 450 மில்லி வரும். இந்த பீஸோட வெயிட்டு, கோல்டு வெயிட்டு. பேலோட சார்ஜ் 1500 வரும். ஓகே, இதில் இருக்கிற இந்த முத்தோட சார்ஜ் வந்து 1500 வரும். இது வந்து செமி ஸ்டோன் தான், உறிஞ்செல்லாம் வர மாதிரியெல்லாம் இல்லை. இது செமி ஸ்டோனாக இருக்கும், உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். நார்மலாக நீங்கள் பீட்ஸ் எல்லாம் கட்டும்போது அதில் என்ன ஸ்டோன் என்ன முத்து யூஸ் பண்ணுவேன்னா அதே தான் இதுலையும் யூஸ் பண்ணியிருக்கும். ஓகே, இது ரொம்ப லைட் வெயிட்டில் நம்ம பண்ணியிருக்கு. 6 கிராம் 450 மில்லிக்கு இந்த பீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து இப்போ இந்த மாலை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட பேல் இருந்துச்சுன்னா நீங்கள் கொண்டு வந்துட்டு கூட அது கொடுத்து கூட கட்டி வாங்கிக்கலாம். மினிமம் 24 இன்ச்சில் பண்ணணும் அப்படின்னா ஒரு 6 கிராம் வேணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா கட் ஆகும். ஏன்னா 916 தானே நம்ம பண்ணுறது, அதனால கம்பி வந்து ரொம்ப லேஸாக பண்ணிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக கட் ஆகிடும். இது வந்து ஓகே, ஒரு 45,000 வரும் உங்களுக்கு. 6.5 கிராம் பேலுக்கு வந்து 1500 வரும். அதுவும் சேர்த்தி தான் நான் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். முத்தோட சார்ஜு பேல் சார்ஜு எல்லாமே சேர்த்தி. ஓகே, பேல் சார்ஜ் எல்லாமே சேர்த்தி உங்களுக்கு 45,000க்கு இந்த பீஸ் வாங்கிக்கலாம். 24 இன்ச் லெங்க்த்து, இது மினிமம் தான். இதோட கம்மியில் பண்ணுறது கஷ்டம். அப்புறம் வந்து இந்த பீஸ் பாருங்கள், இது வந்து 28 இன்ச் வருது. ஓகே, என்ன வித்தியாசம்னா அதில் பிளெயின் போல் இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பேன் அந்த பீஸு. இதில் வந்து கட்டிங் போல் இருக்கும். நீ இதில் வந்து பிளெயின் போல் போட்டால் கொஞ்சம் கூட வெயிட் கம்மியாகும். ஒரு 7 கிராமுக்கு கூட வேணால் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். உங்களுக்கு 28 இன்ச்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 8 கிராம்லேயே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு லாங் லைஃப் கிடைக்கும். ஓகே, இதோட டோட்டல் வெயிட் பார்த்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 11,220 வரும். இதுவும் வந்து அதே தான் வெயிட்டு, ஒரு 8.5 கிராம் அந்த மாதிரி தான் வரும். 8.5 கிராம் போல் வரும். 8 கிராமில் கரெக்டாக வேணும் அப்படின்னாலும் நம்ம பண்ண முடியும், ஆர்டர் பண்ணால் பண்ணித்தரலாம். ஏன்னா இந்த பீட்ஸ் மட்டும் ஏதோ ஒன்று ரெண்டு மட்டும் கம்மியாகும், இந்த ஸ்டோன் கோல்டு பீட்ஸ், அவ்வளோதான். அப்புறம் வந்து இதோட ப்ரைஸ் சொல்லலை. இது வந்து 8.5 கிராம் வரும்போது உங்களுக்கு 8.5 கிராம் இல்லை, சாரி, 8,800 வருது. 60,500 வருது இந்த பீஸ். வித் பேலோடு சேர்த்து 60,500 வருது. அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், இது வந்து 24 இன்ச்சில் 8 கிராம். ஓகே, இது 24 இன்ச்சில் 8 கிராம். 8 கிராம்னா இதுவும் அதே தான், ஒரு 8,900 போல் வெயிட் வருது. அதில் ஃபுல்லாக கட்டிங் போல் தான். 4க்கு ஒரு போல் வச்சு போட்டிருக்கு. ஓகே, இது உங்களுக்கு இனி 3க்கு ஒரு போல் வேணும்னா அப்படி போகலாம், இல்லைன்னா 5க்கு ஒரு போல் வேணும்னா அப்படி போடலாம். அப்போ அப்படி அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் வேரியேஷன்ஸ் வரும், கம்மியும் ஆகலாம் ஹெச்சும் ஆகலாம். இது வந்து அதே தான் வரும் உங்களுக்கு. ஒரு கரெக்டாக பார்த்துச்சு அப்படின்னா ஒரு 61,200 வரும் இந்த பீஸ் எடுத்தால். ஓகே, அந்த லெங்க்த்தாக இருக்கிறது தான் இதோடையும் கொஞ்சம் கம்மியாக தெரியுது எனக்கு. 60,500 தான் வந்துடுச்சு. இனி வந்து இதே வந்து கரெக்டாக வந்து ஒரு பவுனுக்கு வாங்கினா 55,150 தான் வரும். கரெக்டாக ஒரு பவுனுக்கு நீங்கள் வாங்கினா 55,150க்கு இந்த மாதிரி ஒரு பீஸ். அது 24 இன்ச் லெங்க் ஆனாலும் 28 இன்ச்சஸ் ஆனாலும் 24 இன்ச்சஸ் ஆனாலும் 8 கிராமுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு 55,150க்கு வாங்கிக்கலாம். இப்போ இருக்கிற பீஸோட ப்ரைஸ், இதோட ப்ரைஸ் 61,200. 28 இன்ச்சஸில் காமிச்சது 60,500. 6 கிராம் சம்திங் 6.5 கிராம் போல் காமிச்சது 45,000. நீ கரெக்டாக 6 கிராமுக்கு எடுத்தால் ஒரு 41,700 42,000 அந்த ரேஞ்ச் வரும். கரெக்டாக 6 கிராம் எடுத்தால் ஒரு ஐடியா கிடைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். யாருக்காவது இந்த மாதிரி லைட் வெயிட்டில் வேணும், பேல் வேணும் அப்படின்னா, மாலை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். லேண்ட்லைன் நம்பருக்கு கொஞ்ச நாளைக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 042542255656ங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு எல்லாத்துக்கும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்ந்துடும் நினைக்கிறேன். நீங்கள் லைக் பண்ணதை பொறுத்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது வீடியோ நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, டிஃப்ரெண்டான வித்தியாசமான நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. முத்தோட சார்ஜு பேல் சார்ஜு எல்லாமே சேர்த்தி. ஓகே, பேல் சார்ஜ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 45,000க்கு இந்த பீஸ் வாங்கிக்கலாம்.
24 இன்ச் லெங்க்த்து. இது மினிமம் தான். இதோட கம்மியில் பண்ணுறது கஷ்டம். அப்புறம் வந்து இந்த பீஸ் பாருங்கள், இது வந்து 28 இன்ச் வருது. ஓகே, என்ன வித்தியாசம்னா அதில் பிளெயின் போல் இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பேன் அந்த பீஸு. இதில் வந்து கட்டிங் போல் இருக்கும். நீ இதில் வந்து பிளெயின் போல் போட்டால் கொஞ்சம் கூட வெயிட் கம்மியாகும். ஒரு 7 கிராமுக்கு கூட வேணால் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். உங்களுக்கு 28 இன்ச்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 8 கிராம்லேயே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு லாங் லைஃப் கிடைக்கும். ஓகே, இதோட டோட்டல் வெயிட் பார்த்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 11,220 வரும். இதுவும் வந்து அதே தான் வெயிட்டு, ஒரு 8.5 கிராம் அந்த மாதிரி தான் வரும். 8.5 கிராம் போல் வரும். 8 கிராமில் கரெக்டாக வேணும் அப்படின்னாலும் நம்ம பண்ண முடியும், ஆர்டர் பண்ணால் பண்ணித்தரலாம். ஏன்னா இந்த பீட்ஸ் மட்டும் ஏதோ ஒன்று ரெண்டு மட்டும் கம்மியாகும், இந்த ஸ்டோன் கோல்டு பீட்ஸ், அவ்வளோதான். அப்புறம் வந்து இதோட ப்ரைஸ் சொல்லல, இது வந்து 8.5 கிராம் வரும்போது உங்களுக்கு 8.5 கிராம் இல்லை, சாரி 8,800 வருது. 60,500 வருது இந்த பீஸ், வித் பேலோட சேர்த்து 60,500 வருது. அப்புறம் இந்த பீஸ் பாருங்க, இது வந்து 24 இன்ச்சில் 8 கிராம். ஓகே, இது 24 இன்ச்சில் 8 கிராம். 8 கிராம்னா இதுவும் அதே தான், ஒரு 8,900 போல் வெயிட் வருது. அதில் ஃபுல்லாக கட்டிங் போல் தான், 4க்கு ஒரு போல் வச்சு போட்டிருக்கு. ஓகே, இது உங்களுக்கு இனி 3க்கு ஒரு போல் வேணும்னா அப்படி போகலாம், இல்லைன்னா 5க்கு ஒரு போல் வேணும்னா அப்படி போடலாம். அப்போ அப்படி அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் வேரியேஷன்ஸ் வரும், கம்மியும் ஆகலாம் ஹெச்சும் ஆகலாம். இது வந்து அதே தான் வரும் உங்களுக்கு, ஒரு கரெக்டாக பார்த்துச்சு அப்படின்னா ஒரு 61,200 வரும் இந்த பீஸ் எடுத்தா. ஓகே, அந்த லெங்க்த்தாக இருக்கிறது தான் இதோடையும் கொஞ்சம் கம்மியாக தெரியுது எனக்கு, 60,500 தான் வந்துடுச்சு. இனி வந்து இதே வந்து கரெக்டாக வந்து ஒரு பவுனுக்கு வாங்கினா 55,150 தான் வரும். கரெக்டாக ஒரு பவுனுக்கு நீங்கள் வாங்கினா 55,150க்கு இந்த மாதிரி ஒரு பீஸ். அது 24 இன்ச் லெங்க் ஆனாலும், 28 இன்ச்சஸ் ஆனாலும், 24 இன்ச்சஸ் ஆனாலும் 8 கிராமுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு 55,150க்கு வாங்கிக்கலாம். இப்போ இருக்கிற பீஸோட ப்ரைஸ், இதோட ப்ரைஸ் 61,200. 28 இன்ச்சஸில் காமிச்சது 60,500. 6 கிராம் சம்திங், 6.5 கிராம் போல் காமிச்சது 45,000. நீ கரெக்டாக 6 கிராமுக்கு எடுத்தால் ஒரு 41,700, 42,000 அந்த ரேஞ்ச் வரும். கரெக்டாக 6 கிராம் எடுத்தால் ஒரு ஐடியா கிடைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். யாருக்காவது இந்த மாதிரி லைட் வெயிட்டில் வேணும், பேல் வேணும் அப்படின்னா, மாலை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். லேண்ட்லைன் நம்பருக்கு கொஞ்ச நாளைக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 042542255656ங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு எல்லாத்துக்கும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்ந்துரும்னு நினைக்கிறேன். நீங்கள் லைக் பண்ணதை பொறுத்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது வீடியோ நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, டிஃப்ரெண்டான வித்தியாசமான நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. நிறைய பீசஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஃபியூஷன் டிசைன் சொல்லுவேன். சோக்கரில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான பேட்டர்ன். வெயிட் வந்து இதுக்கு இது எவ்வளோ வெயிட்டு, 23 கிராம். இதை பாருங்கள், வச்சே பார்க்கலாம். ஜஸ்ட் 23, 22 அந்த மாதிரி வருது. ரொம்ப டிஃப்ரெண்டான கலெக்ஷன் நிறைய இருக்குது. இது வந்து வீடியோ பண்ணல, ஜஸ்ட் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு. அதனால சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 18 கிராம் தான் வருது, 2.25 பவுனுக்கு. வேறு லெவல் கலெக்ஷன் இதெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வீடியோ பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும். நான் இது ஜஸ்ட்டு நிறைய பீசஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் வீடியோ சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா உங்களுக்கு கண்டினியூஸாக இதெல்லாமே வந்துகிட்டே இருக்கும். இது 21 கிராம் தான் இருக்குது பாருங்கள், வேறு லெவல் கலெக்ஷன். இதில் நிறைய ஐட்டம்ஸ் வந்திருக்கு. இதில் பிரேஸ்லெட்டு, வளையல் டைப்பு, ஸ்டெட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் டிஃப்ரெண்டான நிறைய பீசஸ் வந்திருக்கு. இது ஒரு நெக்லஸ் தான், டர்க்கிஷில் வருது. டர்க்கிஷ் நெக்லஸும் நிறைய வந்திருக்கு. ஓகே, நிறைய பீசஸ் இருக்குது. இது ஒரு ஆன்டிக் ஸ்டெட் மாதிரி பாருங்கள், லக்ஷ்மி ஸ்டெட் மாதிரி ஆன்டிக்கில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நான் பாண்டிச்சேரி, எங்க பொண்ணு ஊர் வந்துட்டு ஈரோடு. அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அவள் வந்து யூடியூப்பில் வந்துட்டு இந்த மாதிரி நகை லைட் வெயிட் மம்மி நல்லா இருக்கும் மேட்டுப்பாளையன்ற ஊரில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியாம்மா சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லி ஏதோ அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு வந்தவங்க. வந்து இங்கே பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. நகையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகாகவும் இருக்குது. டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நானும் பழசெல்லாம் போட்டுட்டு புதுசாக ஒரு தோடு எடுத்துட்டேன். எங்கள் பொண்ணும் 2 நகை எடுத்தாளுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க.
நான் வந்துன்னா பெங்களூர்லேருந்தே வரேன். நான் நவரத்னா ஜுவல்லர்ஸ் லாஸ்ட் 1 இயராக யூடியூப்பில் பார்த்துட்ருக்கேன். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் இதுவாக வந்து பார்த்துட்ருக்கேன். இந்த கலெக்ஷன்ஸ் அது யாருக்கு நான் ஆக்சுவலி என்னுடைய மகளுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் எனக்கும் வாங்கியிருக்கேன், என்னுடைய பையனுக்கும் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லா கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கு. ப்ளஸ் சர்வீஸ் எப்படி இருந்துச்சு? எல்லாமே வந்து வெரி சப்போர்ட்டிவ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப பேஷன்ஸாக இருந்து எல்லா கலெக்ஷன்ஸும் பொறுமையாக எடுத்து கொடுத்தாங்க. ஸோ ஐ ரியலி தேங்க் யுவர் பாஸ் as well as all the staffs here. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. என் பேர் வள்ளி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் நிறைய வீடியோ பார்த்தேன், இன்ஸ்டா, யூடியூப் அந்த மாதிரி. நவரத்னா ஜுவல்லரின்னு சொல்லிட்டு நானும் கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கேன். போகணும்னு நிறைய நாள் ட்ரை பண்ணேன். பட் இன்னைக்கு தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. இவங்க சொன்ன மாதிரி உண்மையாகவே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா சத்தியமா உண்மைங்க, எல்லாமே இருக்கு. 1 கிராம்ல இருக்கு. நானுமே வாங்கிட்டேன். நீங்களும் டைம் கிடைச்சதுன்னா இந்த பக்கம் வந்து பாருங்க. இதோட அட்ரஸ் எங்கன்னா கூகுள் போட்டாலே வருதுங்க. நானே கூகுள் போட்டு தான் வந்தேன். நீங்களும் அதே மாதிரி வந்துக்கோங்க. நல்ல கலெக்ஷன்ஸ், நல்ல சர்வீஸ், எல்லாமே ரீசனபிள் ரேட்ல ஓகேவா இருக்கு. சாட்டிஸ்ஃபைட். தேங்க்யூ. பக்கத்துல இருந்து எங்களுக்கு இத்தனை நாள் தெரியல. பட் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும் நானும் நினைக்கல. இந்த கலெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நான் ஈஸியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நம்ம வீடியோ வந்துடும். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே சப்ஸ்கிரைபுங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல, ரெட் கலரில் தெரியுதில்ல, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே டச் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும். இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துட்டு இந்த ஆளுங்கிற ஒரு ஆப்ஷனும் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதை பார்த்துக்கோங்க. இதில் நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு இது ஃபுல்லாக நம்மளோட வீடியோஸ் தான். இதில் ஒரு 1000க்கு மேலேயும் நம்ம வீடியோஸ் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸு வீடியோஸுன்னு நிறைய இதில் இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் உள்ளே போய் பார்க்கலாம். அதுவும் நம்ம புதுசு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதனால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம இப்போ காமிச்சல நான் புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. பாக்ஸஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் சேனல் வந்து எப்போதும் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் இப்போதும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, தேங்க்யூ.